வணக்கங்க. இன்றைக்கி நம்ம லதா வியூஸில் என்ன செய்ய போகிறோன்னா, மில்லட் இட்லி. இது ரொம்பவே பஞ்சு போல் சாஃப்ட்டா பூ போல் இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு இட்லி அரிசியும், 1 கப் அளவுக்கு ராகியும், 1 கப் அளவுக்கு கம்பு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி 3 நாள் வச்சு கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. நல்லா ஒரு 10 மணி நேரத்துக்கு இது ஊறணும். அப்போ தான் நல்லா ஊறி வரும். நம்ம இட்லியும் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது ஊறட்டும் இருக்கட்டும். நான் இன்றைக்கி காலையில் ஊற வச்ச ஒரு 10 மணிக்கு நைட்டு வந்து ஒரு 9:00 அப்படி வந்து அரைக்க போகிறேன். இப்போ அரைக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போது அந்த தண்ணி இருத்துட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. எடுத்துகிட்டு 2 ஈடாக போட்டேன் நான். அது மாதிரி 2 ஈடாக கிரைண்டரில் போட்டால் பரவாயில்ல. 2 ஈடாக போட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு வாட்டி போட்டு ஒரு சுற்றிக்கோங்க. அப்போ இல்லை கையில் கலந்துக்க வச்சுருங்க. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா அப்படியே உப்பி வந்திருக்கு மாவுன்னு சொல்லிட்டு புளிச்சி வந்திருக்கு, பர்மனெண்ட் வந்திருக்கு. இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக இட்லி தோசை சோடா ஆப்ப சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரே பக்கமாக கொஞ்சம் நல்லா லைட்டாக கலக்கிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இட்லி தோசை ரெண்டுமே அவ்வளோ அருமையாக சூப்பர் சாஃப்டாக வரும். நான் இன்றைக்கி தக்காளி சட்னியோடு தான் சர்வ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான்வெஜ் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்துக்கும் கூட சூப்பராக இருக்கும். வெஜ்ஜில் கூட சாம்பாரில் கூட சூப்பராக இருக்கும். இது ராகியும் கம்பும் அவ்வளோ நல்லது. நம்ம கலர் இட்லி தான் இப்போ சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஒயிட் இட்லி அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டருங்க கூட. இந்த மாதிரி மில்லட் இட்லி சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் தோசை கூட அப்படியே கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு தோசை வருது. அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி தக்காளி சட்னி கூட தான் சர்வ் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சாம்பார், உருளைக்கிழங்கு புட்டு, தேங்காய் சட்னி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தோசை கூட கிறிஸ்பியாக வந்தது. தேங்க்யூ.